Hallelujah. Praise the Lord, everyone. And I really thank God for this wonderful time that He granted me today. இன்றைய நாளிலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். It's my joy and I consider this as my great privilege. நான் மகிழ்ச்சியாகவும் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன். In midst of you and it's my second visit in Madurai. மதுரைக்கு இது என்னுடைய இரண்டாவது பயணம். I'm coming to Madurai after 15 years. 15 ஆண்டுகள் கழித்து நான் மீண்டுமாய் மதுரைக்கு வந்திருக்கிறேன். And I really take this time to thank Pastor Manoj. இந்த வேளையிலே பாஸ்டர் மனோஜுக்கும் நான் மனதார நன்றியை தெரிவிக்கிறேன். For giving me this opportunity. இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். To share the word of God today. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை அவர் எனக்கு நான் பேசும்படிக்கு எனக்கு கொடுத்த தருணத்துக்காக I thank God for this wonderful time and this great privilege. இந்த அருமையான நேரத்துக்காக இந்த பெரிய பாக்கியத்திற்காக நான் உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Let's close our eyes and bow our heads and look unto God in prayer. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் தேவனிடத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோமாக. Gracious Heavenly Father, I thank you for this wonderful time you granted me today, O Lord. இன்றைய நாளிலே ஒரு அருமையான தருணத்தை எனக்கு கொடுத்ததற்காக கிருபையுள்ள பிதாவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். For giving me this opportunity to share your word, O Lord. இந்த தருணத்தை உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதற்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. Father, I commit myself and each one of us here into your mighty hand, O Lord. உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே என்னையும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தருகிறேன். And speak to me and through me, O Lord. ஆண்டவரே என்னோடும் பேசும், என் மூலமாகவும் பேசும் ஆண்டவரே. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். Hallelujah. 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 As today we are here in the fasting prayer today. இன்றைக்கு உபவாச ஜெபத்திலே நாம் இருக்கிறோம். Let me tell you one of the testimony of 6-year-old boy. உங்களிடத்திலே 6 வயது நிரம்பினதான ஒரு சிறுவனுடைய சாட்சியை உங்களோடு நான் சொல்லுகிறேன். As the pastor was preaching one Sunday and there was a loud whistle from one of the back row seats. ஒரு போதகர் அவருக்கு சபையிலே செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி வரிசையில இருந்து ஒரு விசில் சத்தம் கேட்டது. As the people turned back and they found it was a 6-year-old boy. அங்க பின்னால எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, எங்கடா இந்த சத்தம் வருதுன்னு, விசில் சத்தம் வருதுன்னு பார்த்தா அங்க ஒரு 6 வயசு பையன் உட்கார்ந்துருக்கிறான். And who was pinched to silence by his mother. அவன் விசில் அடிச்ச உடனே பக்கத்துல இருக்கிறவங்க அம்மா கிள்ளி அவனை அமைதியா இருக்க வைக்கிறாங்க. And after church the mother asked the boy, why did you whistle in the church? சர்வீஸ் முடிஞ்ச ஆராதனை முடிஞ்ச உடனே அவங்க தாய் தான் 6 வயசு பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா இப்படி பண்ண, சர்ச்சில் விசில் அடித்து என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி தர்ம சங்கடமாக பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. And embarrassed me. ஏன் என்னை இப்போ ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி தான் பையன்ட்ட அந்த அம்மா தாய் கேட்குறாங்க. And the boy said, அந்த பையன் சொன்னா, I fasted and prayed so that I could learn to whistle. நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் விசில் அடிக்க பார்க்க ட்ரை பண்ணுறேன், எனக்கு விசில் அடிக்கவே வரமாட்டேங்குது, எனக்கு விசில் அடிக்க கற்றுக் கொடுங்க, எனக்கு விசில் அடித்தா நல்லா இருக்கும்னு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன், விசில் வந்துருச்சு அப்படின்னு. And he was 6-year-old boy. அவன் வெறும் 6 வயசு பையன். And he said that God really answered my prayer. அவன் சொன்னா சந்தோஷமா, அம்மா உண்மையிலேயே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, எவ்வளவு சவுண்டா விசில் வந்தது பாத்தீங்களா அப்படினா. And he said I really tried in the church. அவன் சொன்னா என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தாரா தரலையான்னு நான் பார்க்கிறதுக்காக, நான் செக் பண்ணி பார்க்கிறதுக்காக சர்ச்சில் ட்ரை பண்ணேன், விசில் வந்துருச்சு அப்படின்ட்டான். We must admit the boy believed in fasting and prayer. Sorry, we must admit this boy who believed in fasting and prayer. இந்த 6 வயசு பையனுக்கு உபவாச ஜெபத்து மேல எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கு பாருங்க. உபவாசி ஜெபிச்சா கர்த்தர் பதில் தருவார், எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கு பாருங்க. And I wonder if we believe sometimes in fasting and prayer as much this boy did. இந்த பையன் விசுவாச அளவுக்கு நமக்கு நம்மளுடைய உபவாச ஜெபத்து மேல விசுவாசம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. This morning we are going to see why, when and how we are to fast in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்திலே ஏன், எப்பொழுது, எப்படி நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று இந்த மதிய வேளையில நாம் தியானிக்க போகிறோம். And fasting means abstaining from food. உபவாசம் என்பது உணவை விலக்கி வைக்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. If you see every religion in the world
they teach is fasting. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா மார்க்கத்திலையும் உபவாசம் என்று சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. If we see the Hindu definition of fasting, இந்த இந்து மார்க்கத்திலே உபவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற அந்த வரையறையை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் the word for fasting upvasa. அந்த இந்து மார்க்கத்திலே நம்ம சொல்ற அதே வார்த்தை தான் சமஸ்கிருதத்தில் உபவாசா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. I think in Tamil also we தமிழிலும் yes, in Tamil also it's a very similar sounding word upavasam. Upavasam. And itself means to move near to the supreme being. அந்த இந்து மார்க்கத்தில் உபவாசம் என்று சொல்லுகிறதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான அந்த உன்னதமான ஒரு கடவுளிடத்திலே நெருக்கமாய் சேருவதை குறிக்கிறதாக அது எழுதப்பட்டிருக்கிறது. And by implication to overcome helplessness. அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால் என்னால செய்ய முடியாததை உம்முடைய உதவியோடு நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறதை போல அது இருக்கிறது. The Muslims and Buddhists, they also fast. இஸ்லாமியர்களும் புத்த மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களும் கூட உபவாசம் செய்கிறது உண்டு. Medical science also asks patients to fast. மருத்துவ விஞ்ஞானத்திலும் அவர்கள் சில நேரங்களிலே நோயாளிகளை உபவாசம் இருக்கும்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். On the other hand, the Bible also teaches us to fast. இன்னும் மறுகையில பார்க்கும் பொழுது இன்னொரு கோணத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நாம் உபவாசிக்கும்படிக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. But many times our fasting is a mixture between the worldly and the biblical way of fasting. நிறைய நேரங்களில் நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உலக பிரகாரமான காரியங்களோடும் வேதத்தை சார்ந்த காரியத்தோடும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. It gets a mixture with the worldly fasting. உலகத்தார் உபவாசிக்கிறது போல அந்த கண்ணோட்டத்திலும் வேதத்தின் கண்ணோட்டத்திலும் மிக்ஸ் ஆகத்தான் இணைந்துதான் நாம் உபவாசிக்கிறதை பார்க்க முடிகிறது. Our fasting is very unique. ஆனால் நம்முடைய உபவாசம் வேதத்தின்படியான உபவாசம் மிகவும் தனித்துவமானது என்பதை நாம் அறிய வேண்டும். How is our fasting different? நம்முடைய உபவாசம் எப்படி வித்தியாசமானது from the worldly fasting? உலகத்தின் உபவாசத்திலிருந்து நம்முடைய உபவாசம் எப்படி வித்தியாசமானது? We fast not as a ritual. நாம் உபவாசிப்பது ஒரு சடங்காச்சாரத்தை போல உபவாசிப்பது அல்ல. We fast to seek the divine intervention in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக குறுக்கிடுதலை எதிர்பார்த்து நாம் உபவாசிக்கிறோம். Fast is a delight for a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உபவாசம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். Let's take me to the Gospel of Mark chapter 2 verse மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் 18, 19, 20. யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். We can see here, as long as Jesus was with his disciples, they never fasted, even though they had an opportunity to fast. நீங்க வேதத்தை பார்த்தீர்கள் என்றால் இயேசுநாதர் அவர்களோட தம்முடைய சீஷர்களோட கூட இருந்த வரைக்கும் அந்த நாட்களிலே அவருடைய சீஷர்கள் உபவாசித்ததாக நாம் வாசிக்க முடியாது. உபவாசம் செய்கிறதற்கு அவர்களுக்கு தருணங்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் இயேசுநாதரோடு கூட இருந்த வரையிலும் அவர்கள் உபவாசித்ததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. And fasting was not required because Jesus physically himself with the disciples. அவர்களுக்கு உபவாசிக்க அவசியப்படவில்லை. காரணம் இயேசு கிறிஸ்துவே அவரே அவர்களோடு கூட அவர் இருந்ததினாலே. Physically he was present with his disciples. தன் மனிதனாக தன்னுடைய உடலோடு கூட ஆண்டவராகிய இயேசு அவர்களோடு கூட பிசிக்கலா இருந்ததினால அவருடைய சீஷர்களுக்கு அந்த காலகட்டத்திலே உபவாசிக்க அவசியப்படவில்லை. Jesus delivered them, Jesus guided them, Jesus protected them. இயேசு அவர்களை விடுதலை பண்ணி அவர்களை விடுவித்திருந்தார். இயேசு அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். இயேசு தாமே இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார். ஆகவே அவர்களுக்கு உபவாசம் அந்த நாட்களில் அவசியப்படவில்லை. But Jesus is telling something to them.
ஆனால் இந்த இடத்திலே இயேசு அவர்களிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். When he goes away from them to heaven, they will have to fast. அவர் சொல்லுகிறார், நான் அவர்களிடத்தில் இருந்து எடுபடுகிற நாட்கள் வரும், நான் தேவனிடத்திலே பரலோகத்திற்கு போன பிறகு அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். They will have to fast to overcome the power of the darkness. அவர் இயேசுவானவர் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் இருக்கிறதான அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளுகிறதற்காக அவருடைய சீஷர்கள் உபவாசம் இருக்கத்தான் ஆக வேண்டும் என்பதை இயேசு இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். To overcome the powers of this world. இந்த உலகத்தின் வல்லமைகளை, அசுத்த வல்லமைகளை மேற்கொள்ளுகிறதற்கு உபவாசிக்கத்தான் வேண்டும் என்பதை இயேசு கூறுகிறதை பார்க்கிறோம். Jesus is telling them on that day they will fast. இயேசு சொல்றார், நான் எடுக்கப்படுகிற நாட்கள் வரும், அந்த நாட்களிலே அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொன்னார். In order to see the power of fasting and prayer, when we go to the Gospel of Matthew chapter 17, we can உபவாசத்தின் அவசியத்தையும் உபவாசத்தினாலே வெளிப்படக்கூடியதான வல்லமையும் குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் மத்தேயு 17ஆம் அதிகாரத்திற்கு நாம் வர வேண்டும். There is a power in our fasting and prayer. நம்முடைய உபவாச ஜெபத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். There is a power in fasting and prayer to deliver us from the power of darkness. இந்த அந்தகாரத்தின் வல்லமைகளிலே இருந்து நம்மை முழுமையாய் விடுதலை பண்ணுகிறதற்கு நம்முடைய உபவாச ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். To give us the spiritual breakthrough. நான் ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு ஊடுருவலை, ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்கிறதற்கு இந்த உபவாச ஜெபம் அவசியப்படுகிறது. Hallelujah. 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 When we see here in the Gospel of Matthew chapter 17, இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை பார்க்கிறபோது Jesus went to the Mount of Transfiguration. அங்கே மறுரூப மலைக்கு இயேசு கடந்து போகிறார் ஜெபிக்கிறதற்காக. With Peter, James and John. அங்கே அவரோட கூட பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இருக்கிறார்கள். Jesus was transfigured and his face shone like the sun and his clothes became as white as light. அந்த இடத்துல இயேசு அவர்கள் முன்பதாக மறுரூபமானார். அவர் மறுரூபமான வேளையிலே அவருடைய முகம் சூரியனை பார்க்கிலும் அதிகமாக பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு ஒளிருகிற வஸ்திரமாய் வெண்மையாய் தோன்றினது. And upon his return they are met by other disciples and the crowd are waiting for deliverance. அவர்கள் கீழே இறங்கி வந்த பொழுது அவர்களை சந்தித்தது யார் என்றால் மற்ற அப்போஸ்தலர்கள், அதாவது மற்ற சீஷர்களும் அந்த ஒரு பெரிய கூட்டமும் ஒரு குறிப்பிட்ட விடுதலைக்காக இயேசுவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். And when we can see in the Gospel of Matthew itself chapter 17 verse 14 to 16, இந்த இடத்திலே மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து 14, 15, 16 வசனங்களிலே நீங்கள் வாசிக்க முடியும். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். We could see here when the disciples they prayed for this demon possessed boy, they couldn't heal him. இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த மற்ற 9 சீஷர்களும் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட அந்த பையனுக்கு அவர்கள் ஜெபித்த போது அவர்களால் அவனை விடுதலை செய்ய முடியவில்லை. Can you imagine that disciples they failed in their ministry at this point? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தால் இந்த சீஷர்கள் 9 சீஷர்கள் தங்களுடைய ஊழியத்திலே அவர்கள் தோல்வியுற்றவர்களாய் நின்றார்கள். And previous to this Jesus has already given them the authority to heal the sick and cast out the demons. கவனித்து பார்த்தீர்களானால் இந்த சம்பவத்திற்கு முன்னதாகவே இயேசுநாதர் அவர்களிடத்திலே அதிகாரம் கொடுத்திருந்தார். பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கவும் ஏற்கனவே அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். They were successful in their ministry. அதுக்கு சற்று முன்னதான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய ஊழியத்திலே ஜெயிக்கிறவர்களாய் இருந்தார்கள். They did a tremendous ministry. அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை செய்திருந்தவர்கள் தான். The disciples they went about preaching and healing the sick. இதே சீஷர்கள் தான் சற்று முன்னதாக அவர்கள் பிரசங்கிக்கவும் அவர்கள் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவுமான ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி இருந்தார்கள். But now their ministry was challenged by the demons.
ஆனால் இப்பொழுது அவர்களுடைய அந்த ஊழியம் இந்த பையனுக்குள்ளே இருந்த பிசாசினால் சவாலாக நின்றது. No matter whatever they tried, but they had been unable. இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எதையெல்லாம் முயற்சித்து பார்த்திருந்தாலும் இந்த பையனுக்கு அவர்களால் ஒரு விடுதலை அசுத்த ஆவியில் இருந்து கொடுக்க முடியாமல் போனது. These disciples had an unanswered prayers. இந்த இடத்திலே இந்த சீஷர்களுக்கு அவர்கள் பதில் கிடைக்காத ஒரு ஜெபத்தோடு நின்று They கொண்டிருந்தார்கள். tried everything they could, but still they had unanswered prayers. அவர்கள் எதையெல்லாம் முயற்சிக்க வேண்டுமோ முயற்சித்தார்கள், ஆனாலும் அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாதது போல இருந்தது. In healing this demon possessed boy, இந்த அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட இந்த பையனுக்கு விடுதலை கொடுக்கிறதற்காக அவர்கள் ஜெபித்த ஜெபம் இந்த சூழ்நிலையிலே பதில் கிடைக்காததாக இருந்தது. hallelujah, ஹல்லேலூயா, hallelujah. But the Bible teaches us also our prayers are not being answered, what are we supposed to do? வேதத்திலே இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஒருவேளை நாம் ஜெபிக்கிற எவ்வளவு ஜெபித்தாலும் நாம் ஜெபிக்கிற நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால், அப்படி பதில் கிடைக்காத பட்சத்தில் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? We could see in the Bible when the people they were crying out to the Lord and they were praying. They had been praying for a long time, but their prayer were being not answered, and they used to fast. நாம் வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம், கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் அதிகமாய் ஜெபித்து அந்த ஜெபங்கள் கேட்கப்படாத சூழ்நிலையிலே அவர்கள் உபவாசித்ததையும் அவர்கள் உபவாசத்தை தொடர்ந்து அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதையும் வேதத்திலே பல சந்தர்ப்பங்களிலே வாசிக்க முடியும். We must fast when we have unanswered prayers. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாதது போல நாம் உணர்வோம் என்று சொன்னால் நாம் உபவாசித்து அந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டும். Hallelujah, ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா. If you have an unanswered prayer, உங்களுடைய வாழ்க்கையிலே பதில் கிடைக்காத ஜெபங்கள் இருக்கும் என்று சொன்னால், and if you are dealing it for a long time, நீங்கள் பல காலங்களாக அந்த ஜெபத்தை செய்து கொண்டே இருந்து இன்னமும் உங்களுக்கு அதிலே பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால், God is speaking through this situation. இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். There can be any reason for our prayers not being answered. ஜெபம் கேட்கப்படாததுக்கு வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. We can see in the Bible when the people of God they prayed, but their prayer was not being answered. ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்கள் சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் அதிகமாய் ஜெபித்தும் அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாத சூழ்நிலைகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். There were many reasons, but I want to emphasize on 3 reasons here today. பல காரணங்கள் இருக்கலாம், அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு 3 காரணத்தை உங்கள் முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். The first reason is the sin. முதலாவது, எவ்வளவு ஜெபித்தும் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் முதலாவது காரணம் எதுவாக இருக்கலாம்? பாவம். Hallelujah, ஹல்லேலூயா, hallelujah, ஹல்லேலூயா. I do believe in the power of fasting and prayer. நான் உண்மைதான் உபவாச ஜெபத்தின் வல்லமையை நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன், அதிலே மாற்று கருத்து இல்லை. Very long back I was the guy who was possessed with 16 evil spirits. பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தேன் என்றால் 16 அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டவனாக இருந்தேன். I can realize the power of the fasting and prayer, how the congregation they fasted and prayed for my deliverance. எனக்கு தெரியும், நான் விடுதலையாக்கப்பட்ட பின்பு நான் அறிந்து கொண்ட காரியம், எனக்காக என்னுடைய பெற்றோரும் எனக்கு என்னுடைய திருச்சபை இந்த திருச்சபை மக்களும் எவ்வளவாய் உபவாசித்து ஜெபித்தார்கள், அதனால நான் எப்படி விடுதலை பெற்றேன் என்பதை நான் வாழ்க்கையிலே அனுபவித்தவன். I know the time when my parents, my mom and dad, my brothers and sisters, they started fasting and praying எனக்கு before the தெரியும், Lord. என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் என்னுடைய சகோதரனும் என்னுடைய சகோதரியுமாய் சேர்ந்து குடும்பமாய் என்னுடைய விடுதலைக்காக அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்திருந்தார்கள். I have experienced the power of the fasting and prayer in my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உபவாச ஜெபத்தின் வல்லமையை அனுபவித்தவன் நான். I thank God for giving me such a congregation and such a pastor who believe in the
fasting and prayer. கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கொடுத்திருந்த அந்த நல்ல திருச்சபைக்காக, ஒரு நல்ல திருச்சபை போதகருக்காக, உபவாச ஜெபத்தின் வல்லமையை அறிந்திருந்த அந்த நல்ல திருச்சபை போதகருக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I will be sharing my life transforming testimony tomorrow evening. நாளைக்கு சாயங்கால கூட்டத்திலே என்னுடைய வாழ்க்கை எப்படி கர்த்தர் எந்த இடத்திலிருந்து மறுரூபமாக்கினார் என்பதை குறித்து ஒரு விரிவான சாட்சியை நாளை மாலை கூட்டத்திலே நான் பகிர்ந்து கொள்வேன். I was a guy who was possessed with 16 evil spirits, and I was not able to walk. My neck was fully twisted, and this both hands, they were fully twisted, and my feet also, they both were twisted. 16 அசுத்த ஆவிகள் எனக்குள்ளே இருந்தபடினாலே என்னுடைய தலையை நேராக வைத்து பார்க்க முடியாதவனாக இருந்தேன். என்னுடைய கழுத்து இப்படி திருப்பப்பட்டதாக இருக்கும். என்னுடைய 2 கைகளும் அப்படி ட்விஸ்ட் ஆகி தான் இருந்தது. 2 கால்களும் அப்படியே முறுகி திரும்பினது போல தான் இருந்தது அந்த அசுத்த ஆவிகளினால். I know the time when my parents, they chained me with a steel rod like chain, not with a rope. They chained me with a steel rock. இந்த அசுத்த ஆவிகள் பிசாசுகளை அலைக்கழித்ததனாலே அநேக நேரங்களில் என்னுடைய பெற்றோர் இரும்பு சங்கிலியினால், கயிறுகளினால அல்ல, இரும்பு சங்கிலிகளினால் என்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி போட வேண்டிய சூழ்நிலையில இருந்தவன் நான். More than 3.5 years they chained me with a steel rod like chain. இங்க நீளமான இரும்பு சங்கிலினாலே ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் என்னுடைய பெற்றோர் என்னை கட்டி வைக்க வேண்டியது இருந்தது. I thank God that they prayed and the prayers were being answered. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் உபவாசித்து ஜெபித்ததான் அந்த உபவாச ஜெபத்தை ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். Hallelujah. Hallelujah. I'm alive today and standing before you here as a living testimony. நான் இன்றைக்கு உங்கள் முன்பதாக உயிரோடு ஜீவனோடு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய், இந்த உபவாச ஜெபத்தின் வல்லமைக்கு ஒரு உயிருள்ள சாட்சியாய் உங்கள் முன்பதாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். How did God miraculously heal me? How did God miraculously deliver me from my demonic possession? என்னுடைய அசுத்த ஆவிகளின் பிடியிலே இருந்து ஆண்டவர் எப்படி என்னை விடுதலை பண்ணினார், எப்படி என்னை காப்பாற்றினார் என்பதை அந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி என்னை விடுவித்தார் என்பதை அறிந்திருக்கிறவன் நான். I thank God for transforming my life and giving me a new life. ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மறுரூபமாக்கி எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்ததை அனுபவித்திருக்கிறேன். But we could see in the Bible, the people of God, they prayed before the Lord, but because of their sin, their prayers were not being answered. வேத புத்தகத்திலே நாம் வாசித்த சில சந்தர்ப்பங்களிலே தேவனுடைய ஜனங்கள் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்த போதிலும் அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையில இருந்த பாவம் என்பதை அறிந்திருக்கிறோம். We could see how did God remove the Saul as a king. நமக்கு தெரியும் சவுல் என்கிற இஸ்ரவேலின் முதல் ராஜாவை ஆண்டவர் எப்படி ராஜாவா இராதபடிக்கு தள்ளிவிட்டார் என்பதை அறிந்திருக்கிறோம். God removed King Saul as a king because of his sin. அவனுடைய பாவத்து நிமித்தமாக அவன் ராஜாவா இராதபடிக்கு ஆண்டவர் சவுலை தள்ளிவிட்டார் என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். Saul prayed for guidance from God, but God never answered. தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே ராஜாவாகிய சவுல் ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக அவரிடத்திலே வழிநடத்துதலை கேட்கும்படிக்கு அவன் ஜெபித்த போதும் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு பதிலும் கொடுக்கவில்லை, ஒரு மறு உத்தரவும் கொடுக்கவில்லை என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். Had Saul repented, God probably would have spoken to him. ஒருவேளை அவன் தாழ்த்தி மனம் திரும்பி இருந்திருப்பானே, ஆனால் ஒருவேளை ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டிருந்திருப்பார். You can read by yourself in 1 Samuel chapter 28. 1 சாமுவேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே நீங்களே அதை குறித்து வாசித்துக் கொள்ள முடியும். But he didn't pray. ஆனால் அவன் மனம் திரும்பி ஜெபிக்கவில்லை. Because of his sin, அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. his prayer were not being answered. அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. Hallelujah. 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 There can be the second reason when we pray against the will of God. இரண்டாவது காரணம் ஏன் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை என்றால், நாம் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக ஜெபித்தால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். தேவ சித்தத்திற்கு மாறான விதத்தில் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். When we look at 2 Corinthians 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், chapter 12 verse 7 to 10. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள்.
கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 12வது அதிகாரம் 7 முதல் 10 வரையிலான வசனங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். Apostle Paul prayed that his thorn in the flesh be removed. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தன்னுடைய மாம்சத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற முள் நீங்கும்படி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். But Paul's prayer was never answered. ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு, முள்ளை நீக்க வேண்டும் என்கிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் அவர் விரும்பின விதத்திலே பதில் கொடுக்கவில்லை. And his thorn in the flesh was never removed. அவருடைய சரீரத்திலே மாம்சத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள் எடுக்கப்படவே இல்லை. Because that was the will of God in his life. ஏனென்று சொன்னால் அந்த முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவரை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை Praying பார்க்க முடியும். against God's will never be answered. தேவனுடைய சித்தத்திற்கு முரணாக நாம் எதையாகிலும் ஜெபித்தால் அந்த ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகலாம். Hallelujah. 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 I remember the time when I got delivered. நான் என் வாழ்க்கையிலே விடுதலையை பெற்ற அந்த கால சூழ்நிலையை நான் நினைத்து பார்க்கிறேன். In 1999 I got delivered. 1999 வருஷத்திலே கர்த்தர் என்னை விடுவித்தார். And after receiving my deliverance, நான் என்னுடைய விடுதலையை பெற்ற பின்பு I continued my education. நான் அதுக்கு பின்பு தான் என்னுடைய படிப்பை தொடர முடிந்தது. I studied when I sensed the calling of God upon my life. I joined the Bible college. அதன் பின்பதாக ஆண்டவருடைய அழைப்பை, ஊழியத்திற்கான அழைப்பை என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்த போது, அந்த அழைப்பை பெற்ற பிறகு நான் வேதாகம கல்லூரியிலே பயிற்சி பெறுவதற்காக நான் இணைந்தேன். And after finishing my Bible college, I went on to teach in many Bible colleges and one of the seminaries also. என்னுடைய வேதாகம கல்லூரி படிப்பை முடித்த பிறகு நான் பல வேதாகம கல்லூரிகளிலும் செமினரிகளிலும் போய் நான் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கு நான் அங்கே கடந்து சென்றேன். I felt that this is the will of God for my life, that to get involved into the teaching ministry as a full time. முழு நேரமாக டீச்சிங் மினிஸ்ட்ரியில அங்க போது அன்றைக்கு ஒரு வேதாகம கல்லூரி ஆசிரியராக பணியாற்றுவதுதான் கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்று முழு நேர ஆசிரியராக நான் பணியாற்ற வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். And after teaching in some of the Bible colleges and seminaries more than 8 years, 8 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படியாக வேதாகம கல்லூரிகளிலும் ஸ்தோத்திரம் செமினரிகளிலும் நான் ஆசிரியராக பணியாற்றின பின்பு I thought of going abroad for my further studies. வெளி தேசத்திலே போய் என்னுடைய முதுகலை படிப்பை படிக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய படிப்பை மேற்படிப்பை தொடர வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன். As I was planning to go abroad, but somehow I was feeling very restless. நான் அப்படியாக என்னுடைய மேற்படிப்பை தொடர்கிறதற்காக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சி எடுத்த அந்த சூழ்நிலையிலே ஏனோ எனக்கு தெரியாமல் எனக்கு உள்ளாக ஒரு பதட்டம் வர ஆரம்பித்தது, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வர ஆரம்பித்தது. And daily I was praying, even without knowing the will of God, I was praying that, Lord, take me to some other countries for my higher studies. ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது என்ன என்பதை அறியும் முன்னதாகவே அதை குறித்து ஜெபிக்காமல் நான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எப்படியாகிலும் என்னுடைய மேற்படிப்புக்காக என்னை ஏதாவது ஒரு வெளி தேசத்துக்கு எடுத்து செல்லும் என்று சொல்லி நான் போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Hallelujah. Hallelujah. I prayed for a long time, but அதிக நாட்களாக இப்படியான ஒரு ஜெபத்தையே செய்து கொண்டிருந்தேன். But all the doors were shut. ஆனால் எவ்வளவு அதிகமாய் ஜெபித்தாலும், எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறேனோ, எனக்கு ஒரு திறந்த வாசலும் இல்லாமல் வெளி தேசத்திற்கு செல்லுவதற்கான எல்லா வாசலையும் ஆண்டவர் அடைத்து போட்டார். But my all prayers were not being answered. என்னுடைய எல்லா ஜெபங்களும் அந்த காலகட்டத்தில் கேட்கப்படவில்லை என்பதை உணர்ந்தேன். I was so broken at that time. அந்த நேரத்தில் நான் அதிகமாய் உடைக்கப்பட்டு போனேன்.
Lord, tell me what you want me to do. அப்பொழுதுதான் நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே நான் எவ்வளவு ஜெபித்தாலும் எல்லா வாசல்களும் அடைக்கப்படுகிறதே, அப்படியானால் என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன என்று அப்பொழுதுதான் நான் அப்படியாக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். Lord, let me to spend time in fasting and prayer. அந்த நேரத்தில் நான் உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலே மண்டியிட்டு நான் சில நாட்களை ஜெபத்திலே கழித்தேன். As I started spending time in fasting and prayer, Lord, really, ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே நான் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னதென்பதை நீர் தயவாய் எனக்கு தெளிவாய் வெளிப்படுத்தும் என்று ஜெபித்தேன். Lord, really intervene in my life. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையில இடைப்பட்டார். To know his divine will. அவருடைய தெய்வீக சித்தத்தை அறிந்து கொள்கிறதற்கு, தெளிவாய் அறிந்து கொள்கிறதற்கு ஏதுவாக அந்த உபவாச ஜெப நாட்களிலே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். I remember the time when I was there in Delhi. அந்த நேரங்களிலே நான் டெல்லிக்கு கடந்து சென்றிருந்தேன். I planned to spend time in fasting and prayer for 21 days. அங்கே டெல்லி பட்டணத்திற்கு சென்று அந்த இடத்திலே ஒரு 21 நாட்கள் தேவ சமூகத்திலே உபவாசித்து தனியாக காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் அங்கு கடந்து சென்றேன். As I was completing my 18th day, என்னுடைய 18வது நாள் உபவாசத்தை நான் முடித்த வேளையிலே God really spoke to me. ஆண்டவர் தெளிவாய் என்னோடு பேசினார். God really started speaking to me through dreams and visions. ஆண்டவர் என்னென்ன காரணங்களுக்காக என்னை கர்த்தர் எப்படி நடத்த போகிறார் என்பதை குறித்து அந்த 18வது நாளிலே தேவன் என்னோடு இடைப்பட்டு பேசினார். Lord clearly spoke to me, go back to your place. ஆண்டவர் தெளிவாய் என்னோடு பேசினார், நீ உன்னுடைய பட்டணத்திற்கு நீ திரும்பி செல் என்று சொன்னார். I need you there. எனக்கு நீ அங்கே தேவை என்று சொன்னார். I never thought about being in my place back. நான் என்னுடைய சொந்த பட்டணத்திற்கு திரும்பி சொல்ல வேண்டும் என்கிறதான எண்ணமே எனக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்னோடு தெளிவாக பேசினார், நீ எனக்கு அந்த இடத்துல வேண்டும், உன்னை எனக்கு அங்கு தேவை, நீ அங்கு திரும்பி செல் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். I always used to run away from that will of God. நான் எப்போதும் தேவனுடைய சித்தத்தை விட்டு ஓடுகிற ஒருவனாக அதுவரைக்கும் நான் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு தெளிவாக இடைப்பட்டார். I used to run away from my place because so much persecution is there. என்னுடைய நான் வளர்ந்த இடத்திலே, என்னுடைய சபை இருந்த இடத்திலே அதிகமாக உபத்திரவங்கள் இருந்து கொண்டு இருக்கிறபடினாலே அந்த இடத்தை விட்டு எப்படியாகிலும் வெளியே சென்று விட வேண்டும் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த இடத்திற்கு தான் நான் போகும்படிக்கு ஆண்டவர் என்னோடு தெளிவாக பேசினார். I never thought being facing persecution there in my place. என்னுடைய இடத்திலே நான் உபத்திரவத்தை சந்திக்கிறதற்கு அந்த நாட்களில் நான் விரும்பவில்லை. But somehow God intervened in my life during the fasting and prayer. ஆனால் அந்த உபவாச ஜெபத்தின் நாட்களிலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் என்னுடைய வாழ்க்கையோடு இடைப்பட்டார். I came to realize the will of God into my life. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த நேரத்திலே தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை அந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக நான் தெளிவாக அறிந்து கொண்டேன். You are spending time in fasting and prayer. I would like to encourage you, my brothers and sisters, if we are praying against the will of God without knowing the will of God, if we are praying for a long time, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை அறியாமலேயே தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில எதையாகிலும் ஜெபம் செய்து கொண்டு இருப்போமே, ஆனால் எவ்வளவு ஜெபம் செய்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Our prayers will be unanswered prayers. அந்த ஜெபங்கள் எல்லாம் பதில் பெறாத ஜெபங்களாகவே போய்விடும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். As we are spending time in prayer and fasting, start seeking the will of God. இப்படியாக உபவாசித்து ஜெபிக்கிற நாட்களிலே நீங்கள் உங்களுடைய சித்தத்தை மனதிலே வைத்து தேவ சித்தத்துக்கு முரணாக ஜெபித்து விடாமல் தேவனுடைய பரிபூரண சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே என்னதென்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஜெபியுங்கள். I used to tell my youth in my church, never pray. Some young, especially young people, they sometimes they fast and they pray that because this guy want to marry with some other guy. எங்களுடைய ஊரிலே எங்களுடைய திருச்சபையில இருக்கிறதான வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன், நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள் சித்தத்தின்படி விரும்பி விட்டு அதற்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்காதீர்கள், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு. சில சகோதரர்களுக்கு எனக்கு இந்த நபரை திருமணம் செய்ய வேண்டும் யாரையாவது பார்த்துட்டு இவங்க விரும்பிட்டு இவங்க அதுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், இந்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாருப்பா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு என்று நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவது உண்டு. I have counseled to many couples. I have given them the premarital counseling for your marriage confirmation. You need to spend
time in your fasting and prayer. எத்தனையோ இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு நான் திருமணத்திற்கு முன்னதான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறேன். நான் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை குறித்த தெளிவான பரிபூர்ணமான தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் உன்னுடைய மனதை திறந்து வைத்து தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி நீ அவரிடத்தில் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படி ஜெபித்து அறிந்து கொள் என்று நான் சொல்லுவது உண்டு. Before we take any step forward, we need to seek the will of God first into our life. எந்த ஒரு அடியை நாம் எடுத்து வைக்கும் முன்னதாக தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதற்கேதுவாக நான் உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். Knowing the will of God must be our first priority. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்திற்கு மட்டுமே நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். Hallelujah. 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 Hallelujah சொல்லுவீங்களா? The third reason can be the Satan. மூன்றாவது காரணம், ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு மூன்றாவது ஒரு முக்கிய காரணம் சாத்தான். Who always used to oppose our prayers. நம்முடைய ஜெபங்களுக்கு எப்போதுமே விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற சாத்தான். Satan will sometimes block your prayers. சில நேரங்களிலே உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு சாத்தான் குறுக்கிட்டு அந்த ஜெபத்தின் பதிலை தடுத்து கொண்டிருக்க கூடும். Will block your prayers being answered. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வராதபடிக்கு சத்துருவாகிய பிசாசானவன் சில நேரங்களிலே தடுத்து கொண்டிருக்க கூடும். You need to break the spiritual opposition. அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை, ஆவிக்குரிய எதிர்ப்புகளை நீங்கள் உடைத்து ஜெபிக்க வேண்டும். When we see in the book of Daniel chapter 10, தானியேல் 10ஆம் அதிகாரத்தில், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். The Daniel prayer was resisted by Satan for 3 weeks. 3 வாரங்களாக, ஏறக்குறைய 3 வாரங்கள் தானியேலின் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க முடியாதபடிக்கு சாத்தானானவன் அதை தடுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். And finally in fasting and prayer, இறுதியாக உபவாசித்து ஜெபிப்பதிலே Daniel got his reply. அந்த உபவாச ஜெபத்தின் வாயிலாக தானியேல் அதை மேற்கொண்டு தன்னுடைய பதிலை பெற்றுக்கொண்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம் தானியேல் 10ஆம் அதிகாரத்தில். Hallelujah. 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 சத்தமா My சொல்லுங்க. dear friends, I just want to tell you, as I got delivered, எனக்கு அருமையான நண்பர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நான் விடுதலை பெற்ற போது, before continuing my education, நான் என்னுடைய படிப்பை நான் தொடர்கிறதற்கு முன்னதாக, because after 12th standard I have a gap of 5 years. நான் ஏனென்று சொன்னால் என்னுடைய 12ஆம் வகுப்பு முடித்த காலகட்டத்திலே அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டேன். அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் என்னால் எந்த படிப்பையும் தொடர முடியவில்லை. But as I got fully delivered, ஆனால் நான் முழுமையாக ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட போது, when I came to know that my 5 years had been wasted. நான் எனக்கு புத்தி தெளிந்த போது, நான் விடுதலை பெற்றுக்கொண்டு எனக்கு புத்தி தெளிந்து வந்தபோது, அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையில 5 ஆண்டுகள் வீணடிக்கப்பட்டு விட்டது. For that 5 years I was totally in the different world. நான் அந்த 5 ஆண்டுகள் அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டதினாலே வேறு ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவனை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 5 ஆண்டுகள் பின்தங்கி போனேன் என்னுடைய படிப்பிலே. For that 5 years I was not able to recognize myself. அந்த 5 ஆண்டுகள் என்னை குறித்து நானே யார் என்று அறிய முடியாத அளவிற்கு நான் பாதிக்கப்பட்டவனாக இருந்தேன். For that 5 years I was not able to recognize my mom and dad, my brother and sister. அந்த 5 ஆண்டுகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த 5 ஆண்டுகள் எனக்கும் என்னை யார் என்று தெரியவில்லை, என்னுடைய தகப்பனை யார் என்று எனக்கு தெரியாது, என்னுடைய தாய் யார் என்று தெரியாது, என்னுடைய சகோதரன் யார் என்று தெரியாது, என்னுடைய சகோதரி யார் என்று தெரியாது. அந்த அளவிற்கு மிகவும் கொடூரமாக பாதிக்கப்பட்டிருந்தேன். There are many things to share, but in a shortcut I am just நான் நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும், நாளைக்கு தான் அதை சொல்ல போகிறேன். இப்பொழுது சுருக்கமாக சிலவற்றை சொல்லுகிறேன். But I was totally in the different world. நான் முழுமையாக வேறு ஒரு உலகத்தில் இருந்தவனை போலத்தான் இருந்தேன். When I came to know that my 5 years, when I got fully delivered, then after 5 years I came to know that about myself and my parents, I came to realize this. நான் விடுதலை பெற்ற போதுதான் எனக்கு நான் யார் என்று தெரிந்து கொண்டேன். என்னுடைய தகப்பனை அறிந்தேன், என்னுடைய தாயை அறிந்தேன், மீண்டுமாக என்னுடைய சகோதரியை அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகுதான் நான் உணர்வடைந்தேன், 5 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில வீணாகி விட்டதே. 5 ஆண்டுகள் கல்லூரிக்கு போக முடியவில்லை, பள்ளி முடித்த பருவத்திலே கல்லூரிக்கு போக முடியவில்லை. 5 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில வீணாய் போய்விட்டதே, படிக்க முடியாமல் போய்விட்டதே என்கிற வேதனையின் உணர்வு எனக்குள்ளே வந்தது. Again I was broken, even
after receiving my deliverance also. இந்த நினைவு வந்தபோது மீண்டுமா இன்னும் ஒரு விசை இந்த இருதயத்திலே உடைக்கப்பட்டேன். 5 ஆண்டுகள் வாழ்க்கையில வீணாகி விட்டதே என்று சொல்லி அங்கே விடுதலையை பெற்றிருந்த போதிலும், விடுதலையை பெற்றதான மகிழ்ச்சியின் சூழ்நிலையிலும் எனக்குள்ளே ஒரு உடைவு, வாழ்க்கையில 5 ஆண்டுகள் வீணாகி விட்டதே படிப்பு இல்லாமல் என்று சொல்லி வேதனை அடைந்தேன். My senior pastor, he used to counsel me. என்னுடைய சபையின் போதகர், மூத்த போதகர் என்னை அழைத்து எனக்கு அவர் அநேக நேரங்களிலே ஆலோசனைகள் சொல்லுவார். Start spending time in prayer and start reading the word of God. அவர் என்னை பார்த்து சொல்லுவார், இப்பொழுது எதை குறித்தும் யோசிக்காதே, நீ தேவனுடைய சமூகத்திலே நீ ஜபத்திலும் வேதத்தை தியானிப்பதிலும் சில காலங்கள் தரித்திரு என்று அவர் என்னோடு கூட பேசினார். Hallelujah. 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 I know when I got delivered and in the beginning I started my prayer life, but Satan was there who always நான் விடுதலை பெற்றிருந்த போதிலும் நான் அதுக்கப்புறம் நான் வேதத்தை தியானித்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையில எவ்வளவோ ஜபங்கள் ஜெபித்த போது நான் ஒன்றை அறிந்து கொண்டேன், என்னுடைய ஜபங்களை சத்ருவாகிய பிசாசானவன் எதிர்த்து கொண்டு தடுத்து கொண்டு நிற்கிறான் என்பதை அறிந்தேன். I used to tell myself I'm the useless person now. நான் என்னை பார்த்து அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தேன், நீ ஒரு பிரயோஜனமற்ற ஒரு நபர், யாருக்குமே உதவியற்ற ஒரு நபர், உதவாக்கரை என்று என்னை குறித்து நானே சொல்ல ஆரம்பித்தேன். After getting deliverance also, I tried to attempt suicide many times. நான் என்னை குறித்து அப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள்ளே வந்தபடினாலே நான் அசுத்த ஆவியின் பிடியிலே இருந்து விடுதலை பெற்றிருந்த சூழ்நிலையிலும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நான் என்னுடைய மன சோர்வின் நிமித்தமாக என்னை நான் மாய்த்து கொள்ளும்படிக்கு தற்கொலை செய்யும்படி விரும்பினேன். I started comparing myself with my friends who became senior to me. Some of the friends became doctors, some of the friends became engineers, advocates and government officials. என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் எனக்கு முன்பதாக கடந்து போய் விட்டார்கள், படிப்பிலே முன்னேறி விட்டார்கள். சிலர் நபர்கள் மருத்துவராக மாறினார்கள், சிலர் வேலையில அமர்ந்து விட்டார்கள், சிலர் நல்ல உயர்ந்த நிலைமையிலே நல்ல அரசாங்க வேலையிலே உத்தியோகத்தில் அமர்ந்து விட்டார்கள். அதையெல்லாம் பார்த்தபோது எனக்குள்ளே மிகுந்த வேதனை, என்னை நானே நான் நொந்து கொள்ள ஆரம்பித்தேன். I'm elder in my family. Sorry? I'm elder in my family. என்னுடைய குடும்பத்திலே நான் தான் மூத்த மகன். I have 2 brothers and 1 sister. எனக்கு 2 இளைய சகோதரர்களும் ஒரு இளைய சகோதரியும் உண்டு. I used to mentor them. நான் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறவனாய் கடந்த காலங்களிலே இருந்தேன். But at this இந்த சூழ்நிலையிலே, நான் விடுதலை பெற்ற இந்த சூழ்நிலையிலே, 5 ஆண்டுகளை இழந்து விட்டிருந்த இந்த சூழ்நிலையிலே they became senior to me. அவர்கள் படிப்பிலே என்னை விட சீனியர்களா மாறிவிட்டார்கள். I started comparing myself. நான் என்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தேன், வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். Lord, what would I do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? I had no hope for my future. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லையே ஆண்டவரே. I lost all my ambitions in my life. என்னுடைய வாழ்க்கையின் ஆம்பிஷன்ஸ் எல்லாவற்றையும் நான் இழந்து போய் நின்றேன் அந்த சரணத்திலே. And pastor used to counsel me, spend time in prayer, Lord will comfort you. அப்பொழுது என்னுடைய போதகர் சொல்லுவார், எப்பொழுதும் அவர் என்னை குறித்து என்னிடத்தில் சொன்ன ஆலோசனை, நீ தேவ சமூகத்திலே காத்திரு மகனே, தேவ சமூகத்திலே ஜெபத்திலே காத்திரு, ஆண்டவர் உன்னை ஆறுதல் படுத்துவார், ஆண்டவர் உன்னை தேற்றுவார், தைரியப்படுத்துவார் என்று என்னுடைய போதகர் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். I remember the time when Satan used to speak to me, you are the useless person in the world now, no one is going to use you now. அந்த நாட்களிலே பிசாசு என்னோடு பேசுனதை நான் அறிந்திருக்கிறேன். அவன் சொல்லுவான், என் மனதிலே சொல்லுவான், நீ ஒரு உதவாக்கரை, ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், வாழ்க்கையிலே யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், உனக்கென்று ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க போவதே இல்லை என்கிற எண்ணங்களை அடிக்கடி பிசாசு என் இருதயத்திலே கொடுத்து கொண்டிருந்தான். You have lost your ambitions. உன்னுடைய ambitions எல்லாவற்றை வாழ்க்கையின் குறிக்கோள்கள் எல்லாம் நீ இழந்து போய் நிற்கிறாய் என்று சொல்லி பிசாசு எண்ணங்களை எனக்குள்ளே கொடுத்து கொண்டிருந்தான். You are one of the failure person now in the world. நீ வாழ்க்கையிலே தோல்வி அடைந்த ஒரு மனுஷன் என்றுதான் பிசாசு அப்படிப்பட்ட எண்ணத்தை எனக்குள்ளே கொடுத்து கொண்டிருந்தான். Hallelujah. 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 I wanted to continue my education even after the gap of 5 years. அந்த 5 ஆண்டுகள் காலம் இடைவெளிக்கு பிறகு எப்படியாகிலும் என்னுடைய படிப்பை தொடர வேண்டும் என்று நான் விரும்பினேன். When I used to spend time in prayer before the Lord, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிக நேரம் அந்த நாட்களிலே ஜெபிக்கிறதற்கு நான் நேரம் எடுத்துக் கொண்டிருந்தேன்.
The Satan was the one who was always opposing my prayer. ஆனால் எவ்வளவு ஜெபித்தாலும் இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து என்னுடைய எல்லா முயற்சிகளையும் தகர்க்கிற வண்ணமாக பிசாசானவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வராதபடி எதிர்த்து தடுத்து கொண்டே இருந்தான். God led me to spend time in prayer and fasting. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நான் உபவாசித்து ஜெபிக்கிறதற்கு ஏதுவாக என்னை வழி நடத்தினார். I used to pray during that fasting and prayer time, Lord, show me the way. நான் அப்பொழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில வழி தெரியவில்லை, எனக்கு வழி காட்டும் ஐயா என்று நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன். Hallelujah. 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 Lord, you have transformed my life. Now you are a living hope for me. ஆண்டவர்ட்ட சொன்ன, ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையை மறுரூபமாக்கி இருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். I have a hope in you only, Lord. ஆண்டவரே, உமக்குள் தான் என்னுடைய எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். You can give me, you can grant me a new life, you can do all the impossible things for me. ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே, நீர் ஒரு புதிய வாழ்க்கையை மீண்டுமாய் மறுபடியுமாய் எனக்கு ஆரம்பித்து கொடுக்க முடியும், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீர் கொடுக்க முடியும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே உபவாசத்திலே அதிகமாய் நான் பேச ஆரம்பித்தேன். Hallelujah. 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 My dear friends, I remember the time when I got reply. எனக்கு தெரியும் அந்த ஜெபத்திற்கு தேவன் எப்படி பதில் கொடுத்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? During the time of my fasting and prayer, அந்த உபவாச ஜெப நாட்களிலே தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். God really spoke to me. ஆண்டவர் தெளிவாக என்னோடு பேசினார். I'm going to use you for my kingdom. என்னுடைய ராஜ்யத்தின் வேலையிலே உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் என்று சொன்னார். Stop comparing yourself with the worldly people. நீ Stop comparing yourself. உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு முன்பதாக வைத்து உன்னை நீ ஒப்பிட்டு பார்த்து கொண்டிராதே. என்னுடைய ராஜ்யத்தின் வேலையிலே உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் என்னோடு தெளிவாய் பேசினார். God clearly spoke to me. You are going to be a useful vessel for me for the work of my kingdom. என்னுடைய ராஜ்யத்தின் வேலையிலே நீ மிகவும் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நீ மாறப் போகிறாய் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். I never knew at that time that I would continue my study and God would use me for his glorious ministry. எனக்கு அப்பொழுது தெரியாது ஆண்டவர் என்னுடைய படிப்பை தொடர வைப்பார் என்றும் பிந்திய நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்தின் வேலையை என்னை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்றும் அன்றைக்கு எனக்கு தெரியாது. Hallelujah. 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 But the God who we have faith is a miracle working God. நீங்களும் நானும் ஆராதிக்கிற சார்ந்திருக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ராபாஷின்தா ரபௌதியா. Hallelujah. In shortcut I would tell you and continue my study. நான் சொல்லுகிறேன், அதற்கு பிறகு ஆண்டவர் என்னுடைய படிப்பை தொடருகிறதற்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். Hallelujah. Tomorrow evening I would tell you in detail. இதை பற்றின எல்லா விவரங்களையும் தெளிவாக விரிவான ஒரு சாட்சியை நாளைக்கு சாயங்காலம் நான் சொல்லுவேன். After the gap of 5 years, even I went through so many challenges just in order to get the admission in the college. இந்த 5 ஆண்டுகள் எனக்கு பின்தங்கி போனதுனால கல்லூரியில அட்மிஷன் கிடைக்கிறதுக்கே நிறைய சவால்கள் வந்தது. ஆனால் அதையும் தாண்டி கர்த்தர் என்னை எப்படி படிக்க கொண்டு போனார் என்பதை நாளை மாலை உங்களுக்கு சொல்லுவேன். My college, the college authority, they were not willing to give me the science subjects even. I finished my BSc with the grace of God. After that I finished my MSc in chemistry also with the grace நிறைய of பேர் God. சொன்னாங்க, இவன் இப்படி இருக்கிற மனநிலைமைக்கு இவன் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிச்சுக்கிட மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உங்க முன்னால நான் நிக்கிறேன், BSc கெமிஸ்ட்ரியை முடிச்சு MSc கெமிஸ்ட்ரியை முடித்த ஒருவனாக நின்று கொண்டு இருக்கிறேன். Amen. Hallelujah. Amen. Hallelujah. Because there was a professor, he was my uncle, he was a physics professor. எனக்கு ஒரு அங்கிள் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு இயற்பியல் பேராசிரியர். He started asking me the Newton's first law, second law, third law, like that. அவர் என்ன பார்த்து கேட்டார், நியூட்டன்ஸ் முதல் விதியை சொல்லு, நியூட்டனுடைய இரண்டாவது விதியை சொல்லு, நியூட்டனுடைய மூணாவது விதியை சொல்லு. எனக்கே மறந்துருச்சு. My chemistry professor also started asking me many chemical formulas. அவர் என்ன பார்த்து நிறைய வேதியியல் ஃபார்முலாஸ் எல்லாம் கேட்பார். Because of the gap of 5 years I couldn't tell even one formula. அவர் கேட்கும்போது அந்த 5 வருஷ கேப்ல எல்லாம் மறந்து போச்சு, ஒண்ணுமே தெரியல எனக்கு. But I was testifying my Lord that Lord who healed me, who delivered me,
give me the bright future. ஆனால் எனக்கு ஒன்றை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். என்னை விடுவித்த ஆண்டவர், என்னை சுகப்படுத்தின ஆண்டவர் எனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் என் வாழ்க்கையில நிரூபித்தார். அல்லேலூயா, hallelujah, அல்லேலூயா. he will enable me to finish my study here. நான் விசுவாசித்தேன். ஆண்டவர் என்னை விடுவித்த ஆண்டவர் என்னுடைய கல்லூரி படிப்பை ஜெயமாய் முடிக்க எனக்கு உதவி செய்வார் என்பதை நான் விசுவாசித்தேன். கர்த்தர் உதவி செய்தார். Hallelujah, hallelujah. I just want to emphasize on this third point that Satan might be trying. இந்த மூன்றாவது காரியத்தை வலியுறுத்துகிறேன். ஒருவேளை நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காதபடி சத்துருவாகிய பிசாசானவன் தடுத்து கொண்டு நிற்கலாம், எதிர்த்து கொண்டு நிற்கலாம். அப்படி நின்றாலும், but I would love to encourage you that நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். during the time of fasting and prayer I got a reply. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அப்படி சத்துரு எதிர்த்து நின்ற சூழ்நிலையிலும் நான் உபவாசித்து ஜெபித்த போது தேவனிடத்திலிருந்து நான் பதிலை பெற்றுக்கொண்டேன். Hallelujah, 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 hallelujah. I'm standing before you this morning because of his grace only. உங்கள் முன்பதாக நான் நின்று கொண்டிருப்பது முழுக்க தேவனுடைய கிருபையினாலே. Hallelujah, I would encourage you, if you have unanswered prayer, நான் இந்த மதிய வேளையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாயிலும் பதில் கிடைக்காத ஜெபங்கள் இருக்கும் என்றால் you need to fast and pray. உபவாசித்து ஜெபித்து பாருங்கள். If you have sinned against the God's will, God will reveal our sins. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் பாவம் இருந்திருக்குமானால், பாவத்து நிமித்தம் ஜெபம் கேட்கப்படாமல் இருந்திருக்குமானால், நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த பாவத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் மனம் திரும்பி சரி செய்து கொண்டால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். If we are praying against God's will, God will let us know his own will. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு மாறான ஒரு ஜெபத்தை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னாலும், அது நிமித்தமாக பதில் கிடைக்காமல் இருந்தாலும், நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை தெளிவாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். If Satan is opposing your prayer, ஒருவேளை பல விதங்களிலே சத்துருவாகிய பிசாசானவன் உங்கள் ஜெபங்களுக்கான பதில்களை தடுத்து கொண்டிருந்தாலும், believe that God is going to release reply during your fasting and prayer. நீங்கள் நம்புங்கள். நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது சாத்தானுடைய தடைகளையும் மீறி கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கான பதிலை கொண்டு வருவார் என்பதை விசுவாசியுங்கள். Amen, hallelujah, amen, hallelujah. Only 1 hour is given to me. ஒரு மணி நேரம் தான் எனக்கு கொடுத்திருந்தார் பாஸ்டர். டைம் எனக்கு ஆயிடுச்சு. But I am here tomorrow also. நான் நாளைக்கு உங்கள் மத்தியில நான் செய்தி கொடுக்க இருக்கிறேன். Please do come in the தயவு செய்து நாளைக்கு மிஸ் பண்ணாம வாங்க. Many things I skipped. நான் நிறைய காரியங்கள் என்னுடைய சாட்சியில ஸ்கிப் பண்ணிட்டேன், இன்னைக்கு சொல்லாம விட்டுருக்கேன். But there are many things to glorify. நான் நிறைய காரியங்களை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய சாட்சிகள் நிறைய இருக்கு. நாளைக்கு வாருங்கள், நாளைக்கு மிச்சத்தை சொல்ல இருக்கிறேன். The same God, அதே தேவன் is going to speak to you to deliver you. என்னை விடுவித்த அதே தேவன் தான் நாளைக்கு என் மூலமாய் உங்களோடு பேச போகிறார். உங்களையும் தேவையானால் விடுவிக்க போகிறார். To give you the new hope. உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கையை அவர் கொடுக்க போகிறார். To give us the living hope. நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை அவர் கொடுக்க இருக்கிறார். Let's close our eyes. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். And commit ourselves into நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இன்னும் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமாக. Hallelujah. ரமகத ரமசிகரபா. நன்றி தகப்பன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய ஆண்டவரே, என்னிடத்துல எந்த பாவம் இருந்தாலும் என்னை மன்னியும், எனக்கு உணர்த்தும். நான் மனம் திரும்பி சரி செய்து கொள்ளுகிறேன். என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வரும்படி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்திற்கு மாறாய் நான் ஜெபித்திருந்தால் உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளும்படி செய்யும். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். கர்த்தாவே ஸ்தோத்திர. உபவாச ஜெபத்தின் பழக்கத்தை எனக்குள்ள இன்னும் ஆழப்படுத்தும். ஆண்டவரே, சத்துருவாகிய பிசாசானவன் என்னுடைய ஜெபங்களுக்கான பதில்களை தடுத்து கொண்டிருந்தால் ஆண்டவரே, அந்த தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு உடைய பதிலை நான் தெளிவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். கர்த்தர் தந்த நல்ல இந்த வார்த்தைகளுக்காக, நல்ல சாட்சிகளுக்காக நல்ல சத்தமா கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் உடைய வார்த்தையின் மூலமா இப்படி ஊழியக்காரரை கொண்டு பேசினீர். உடைய எல்லா மகிமையுள்ள சாட்சிகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை
விசுவாசத்தை தூண்டி அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாளை தினம் ஆராதனையில் முழு சபையும் இங்கே பங்கெடுக்கவும், நாளைக்கு காலையில் இருக்கிற ஆண்டவரே அந்த ஒருங்கிணைந்த குருத்தோலை ஆராதனை மற்றும் அந்த பவனியை கர்த்தர் ஆசீர்வதித்து, அதை தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரே ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து, நாளை மாலை ஆராதனையிலும் முழு ஜனங்களும் சபையின் மொத்த ஜனங்களும் வந்து ஆசீர்வதிக்கப்பட விடுவிக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் பண்ணு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.